ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரிசுவைனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெட்டை வச்சு ஒரு பீஸா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீஸா சாஸ் வந்து செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்திக்கோங்க. அது கூட பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்திக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஓரிகனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுன்னா வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து சேர்த்தலை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பீஸா சாஸ் வந்து ரெடி. இப்போ நான் வந்து 2 பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது மேலே பீஸா சாஸை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா துருவன சீஸ் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்தியாச்சு. இப்போது நான் கட் பண்ண வெங்காயம், தக்காளி வந்து சேர்த்திக்கிறேன். ஸ்வீட் கார்ன் வந்து எனக்கு கிடைக்கல, ஸோ நான் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்க்கல. உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். கேப்சிகம் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வந்து கேப்சிகமும் வந்து சேர்க்கல. இப்போது தக்காளியும் வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து சீஸை வந்து துருவின சீஸ் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்தி பேன் அடுப்பில் வச்சு ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு 2 பிரெட் ஸ்லைஸையும் உள்ளே வச்சு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி அந்த சீஸ் வந்து உருகி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகனோ போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டாச்சு. இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அரிசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.